புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வனாந்திரத்தில் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். அது என்ன புதிய காரியம் அப்படின்னு சொன்னால், அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவது தான் புதிய காரியம். அது என்ன வனாந்திரத்தில் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனாந்திரத்திலே வழிகள் இருக்காது. ஏனென்றால் அது வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் கூட நான் வழியை உண்டாக்கி தருவேன் என்று சொல்லுகிறதை தான் அவர் சொன்னார். இப்பொழுது வழியே இல்லை என்கிற இடத்துல உங்களுக்கு என்று ஒரு வழியை திறப்பார். அவாந்திர வழிகளிலே ஆறையும் என்று சொல்லும் பொழுது, ஆறுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாத இடத்துல ஆறை உருவாக்குகிற தேவன் அவர். வனாந்திரத்தில் பாருங்க, அன்னைக்கு ஆகார் போகும்போது அங்கே ஆகாருடைய பிள்ளையினுடைய அழுகின் சத்தத்தை கேட்டவர் அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கி தண்ணீரை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்மலையில் அதை வெடித்து அதிலிருந்து தண்ணீரை சுரக்கச் செய்து அத்தனை லட்ச ஜனங்களும் தாகம் தீர்க்க ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். அதே போல இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறாராம். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாரு, நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஒரு தேவன். வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வெளிகளில் ஆறுகளை ஆண்டவர் உண்டாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வனாந்திரமான சூழ்நிலைகளில், வனாந்திரமான இருக்கக்கூடிய எல்லைகளில் கர்த்தர் புதிய வழிகளை திறக்க போகிறத பார்க்க போறீங்க. ஆண்டவரே அதை திறக்கிறார். அது யாருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 20ஆம் வசனத்துல அவர் சொல்வாரு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் அப்படி சொல்லி அடுத்த வசனத்துல அதுக்கான காரணத்தை சொல்றார். காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு யார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்காங்களோ, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய தாகத்துக்காக வனாந்தரத்தில் தண்ணி என்று சொன்னார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். வனாந்தரத்தில் தண்ணீருக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாத இடத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்துக்காக தண்ணீரை உண்டாக்குகிறவர். வனாந்திரத்திலே தண்ணீரை உண்டாக்குகிற ஒரு ஆண்டவர். அப்படின்னால் இன்றைக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வனாந்திரத்தில் வழியை திறக்கிறார். தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் அந்த புதிய காரியத்தை யாருக்கு செய்கிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறார். அவருடைய தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு செய்கிறார். தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய தாகத்திற்காக அவர் வனாந்தரத்தில் தண்ணீரை உண்டாக்குகிற ஒரு தெய்வம். அதுதான் சொல்றார், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். தாகத்துக்கு தண்ணீர் இல்லாத இடத்துல கூட தாகத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்கிற போது தண்ணீர் இல்லாத இடத்துல கூட நமக்காக தண்ணீரை உண்டாக்குகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி நமக்கு அவாந்திர வெளியில ஆறுகளையும் கூட நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஆறுகளை உண்டாக்குவாராம்.
2வது அதிலே என்ன எதுக்குன்னு சொல்றாருன்னா, அதனால அப்படி ஆண்டவர் நமக்காக வனாந்திரத்தில அவர் வழியும், அவாந்தர வழியில அவர் ஆறுகளையும் உண்டாக்குகிறதுனால, சர்ப்பங்களும், கோட்டாங்குச்சி இது எல்லாமே அவரை கனப்படுத்தும். மிருகங்களும், காட்டு மிருகங்களும் அவரை கனம் பண்ணும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் செய்கிறது நிமித்தம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்படாதவைகளும் ஆண்டவரை கனம் பண்ண தொடங்கும். உங்களை ஆண்டவர், நம்மை ஆண்டவர் கனப்படுத்துகிறது, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வேண்டிய தாகத்துக்கு அவர் தண்ணீர் கொடுக்கிறதுனால, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அவர் வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற இதனால, அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறதுனால, ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத படகுகளுமாய் இருக்கிறவைகளும் ஆண்டவரை கனம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதாகவே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்கிறது நிமித்தம் ஆண்டவரை அறியாதவர்களும் கர்த்தரை கனம் பண்ண தொடங்குவார்கள். அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நம் நிமித்தம் நம் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை கண்டு அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக ரட்சிப்புக்கு நேராக திரும்புவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படி ஜெபிக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு வழி தெரியாமல் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கான வழிகளை திறக்க போகிறார். வழி தெரியாமல் திகைத்து போய் நின்றுட்டீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கான வழிகளையும் உங்களுக்கான வாசல்களை கர்த்தர் திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதி